ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. 24 மணி நேரமும் பல ஆண்கள் தான் பார்த்து பழக்கப்பட்ட ஏதாவது ஒரு பொண்ணை தாம்பத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு திங்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆண்களுக்கு அவங்க மனசில் எல்லார ஒரு கேள்வி என்னன்னா, பொண்ணுங்க ஏன் நம்மள மாதிரி இருக்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு ஏன் 24 மணி நேரமும் மூடு வர மாட்டேங்குது. ஒரு பொண்ணு ஆண் மாதிரியே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானா இந்த சமூகாவில் லோ வேல்யூவா, லோ வேர்த்தா, லோ குவாலிட்டியா ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிரும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பொண்ணுங்க தங்களுக்கு எவ்வளோ டிசைர் இருந்தாலும் தாம்பத்தியமே பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்றாங்க. ஒரு பொண்ணுக்கு அதிக அளவு தாம்பத்திய டிசைர் இருக்கிறத சில சைன் அண்ட் சிம்டம்ஸ் மூலம் கண்டுபிடிக்கலாம். வெரி ஃபர்ஸ்ட், சில பொண்ணுங்க தன்னை ரொம்ப அழகா காட்டுறதை விட அட்ராக்டிவா காட்டுறதுல தான் அதிகம் மெனக்கெடுவாங்க. அவங்க சில அட்ஜஸ்ட் பண்ற விதத்திலேயே தாம்பத்திய டிசையர் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, சில பொண்ணுங்க நல்லா மேன்லியா இருக்க ஆண்கள் கிட்ட மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. லொத்தையா இருக்கிறவங்கள 100% அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் பீரியட்க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வளமான நாட்கள்ல இந்த மாதிரி பொண்ணுங்களோட ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கும். அடுத்த சைனு, சில பொண்ணுங்க மர்ம இடங்கள்ல வாசனை பொருட்களை அதிகமா பயன்படுத்துவாங்க. அது முழுக்க முழுக்க அட்ராக்டிவ் சம்பந்தமான விஷயம் தாங்க. அவங்களுக்குலாம் தாம்பத்திய டிசையர் அதிகமா இருக்கும். அடுத்து உளவியலா என்ன சொல்றாங்கன்னா, ஹை பிச்சில் பேசுற பொண்ணுங்களுக்கும் தாம்பத்திய டிசையர் அதிகமா இருக்கான். இந்த மாதிரி ஹை பிச்சில் பேசுற பொண்ணுங்க நேச்சுரலாவே ஆண்களுக்கு ஒரு அட்டென்ஷனை ஏற்படுத்துறாங்க. இதுல ஒரு டிராபேக் என்னன்னா, இந்த மாதிரி ஹை பிச்சில் பேசுற பொண்ணுங்க ஏதாவது திட்டுறாங்க, கத்துறாங்கன்னா ஆண்களுக்கு சுத்தமா பிடிக்காம கூட போகலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு சைன், வெளி அவுட்டிங்கோ ஐஸ்கிரீம் பார்லருக்கோ அவங்களே அடிக்கடி கூப்பிடுறது. லவ்வர்ஸ் வேற, அதுவே கூட வேலை செய்யற கொலிக்கோ புதுசா பழகிறவங்களோ அடிக்கடி கூப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு தாம்பத்திய டிசையர் அதிகம்னு அர்த்தம். அடுத்து, பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு தாம்பத்திய ஏக்கம் எப்போ அதிகமாக இருக்கும்னா நைட் சேட் பண்ணுற கான்வர்சேஷன்ஸில். பொண்ணுங்க எவ்வளோ ஷார்ட் டெம்பராக இருந்தாலும் சரி, அல்லது ஓவராக சீனாக போட்டாலும் சரி, இந்த நைட் கான்வர்சேஷன் சூப்பராக அமைஞ்சிருச்சுன்னா ஆண்கள் வெற்றி அடைஞ்சிடலாம். ஏன்னா பொண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பொழுது போச்சுனாவே ஓப்பன் மைண்டட் ஆயிடுவாங்க. அடுத்து லாஸ்டா நோட் பண்ண வேண்டிய சைன், ஒரு பொண்ணை சுத்தி ஓவர் ப்ரொடெக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு பார்க்கணும். தாம்பத்திய ஏக்கம் அதிகமா இருக்கிற பொண்ணுங்க மோஸ்ட்லி அதே மைண்ட் செட் இருக்கிற பொண்ணுங்களோட தான் சுத்துவாங்க. ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபுல் உலகத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு திங்க் பண்ற பொண்ணுங்களுக்கும் தாம்பத்திய விருப்பம் அதிகமா இருக்குதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.